பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்தில அநேக எல்லா இடங்களிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா கிராமங்களிலும் கூட ஆலயங்கள், சபைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, இந்த சபையை கண்காணிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், சபையை நடத்துகிறவர்கள் எப்படி இருக்கணும் என்று வேதத்திலே தீமோத்தேயுவுக்கு அவள் அழகாக சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஆமா, தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தன் சொந்த குடும்பத்தை முதல்ல அவன் நடத்த தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வசனத்துல நீங்க பாருங்க, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அவன் எப்படிலாம் இருக்கணுமா? குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய புருஷன், ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோக்கியதை உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன், போதக சமர்த்தன், மதுவான பிரியன் இல்லாதவன், அடிக்கிறவன், இழிவான ஆதாயம் லஞ்சம் வாங்காம இருக்கிறவன், பொறுமையுள்ளவனா இருக்கணும், சண்டை பண்ணாதவனா இருக்கணும், பண ஆசை இல்லாதவனா இருக்கணும். இப்படிப்பட்டவன் தான் சபையை நடத்த முடியும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால சபைகளில் அப்படிப்பட்டவர்கள் வரும்படியாக நாம் ஜெபிக்கணும். தேவன் அதற்கேற்ற ஆட்களை கொண்டு வருவார். கலங்காதீங்க, தைரியமா இருங்க. எல்லா சபைகளிலுமே தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். வசனத்தின்படி நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.